பிட்காயின் இப்போ $66,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஷார்ட் டேர்மில் பிட்காயின் நியூ ஆல் டைம் பண்ண வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பிட்காயின் டெக்னிக்கல் அனாலிசிஸ் வச்சு பார்ப்போம். நான் நிறைய இந்த நியூ ஆல் காயின்ஸ் ஷார்ட் டேர்முக்கு லாங் டேர்முக்கு ட்ரேட் பண்ணுவேன், இன்வெஸ்ட் பண்ணுவேன். அந்த வகையில் ரீசெண்டாக டி சார்ட் ஷேர் பண்ணியிருந்தேன். லிஸ்டிங்க்கு அப்புறம் நம்ம அக்யூமுலேட் பண்ண ப்ரைஸில் 5x மேலே பண்ணியிருந்தது. 83 லேப்ஸ் 3x மேலே பண்ணியிருந்தது. அந்த வகையில் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா Workx அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் பற்றி பார்க்கலாம். அது ரொம்பவே இப்போ டீசென்ட் வேல்யூவேஷனில் இருக்குது. அண்ட் பாலியட்ரா, ஃபார்கானா, ஜிடி ப்ரோட்டோகால் இந்த மாதிரி ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ அப்கமிங் டேஸில் வர போகிற ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் பற்றி இந்த வீடியோலேயே முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுறேன். லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ ரைட் நவ், ரைட் அவே. ஃபர்ஸ்ட் பிட்காயினோட டெக்னிக்கல் அனாலிசிஸ்லேருந்தே ஆரம்பிப்போம். ஷார்ட் டேர்மில் பிட்காயின் எப்படி மூவ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ பிட்காயினோட சார்ட்டில் வீக்லியில் நம்ம இருக்கோம். இப்போ நான் 3 லைன் ட்ரா பண்ணியிருப்பேன். இந்த 3மே பார்த்தீங்கன்னா எப்படி செக்ரிகேட் பண்ணியிருக்கேன்னா, இது போன ஹால் டைம் ஆகி அந்த இடத்துலேருந்து ஒரு மேஜரான ஒரு ரேலி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இது தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு மூவ் கிரியேட் பண்ணிச்சு. கிட்டத்தட்ட ஒரு 50% ஃபால் மேலே இருந்தது. $33,000 வரைக்குமே ஃபால் ஆச்சு. நடுவில் இதெல்லாம் இருந்தாலுமே இது அந்தளவுக்கு ஒரு ப்ராமினென்ட்டான ஒரு மூவ்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் கன்சாலிடேஷன் இருந்து லேட்டர் ஆன் வீக்லிலே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு டவுன் சைட் மூவ். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நியர்லி நம்ம இந்த ஆல் டைம் லோஸ் அந்த டைம்லாம் பார்த்தது. இதை தான் நான் 3 விதமாக செக்ரிகேட் பண்ணியிருக்கேன். ஸோ மேஜரான இந்த சப்போர்ட் ஜோன் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் $50,000 இருக்குது இது வீக்லிலே. ஆனால் அது டச் பண்ண வாய்ப்பு இல்லைன்னு தான் எனக்கு பர்சனலாக தோணுது. மேக்ஸிமம் அது ரொம்ப பெரிய ஸ்ட்ரகிளாக தான் இருக்குது. ஏன்னா இன்னுமே நம்ம போன ஆல் டைம் ஹை கிட்ட தான் இருக்கோம். இன்னும் பெரிய அளவில் இம்பல்சிவான மூவ்ஸ் அப்படிங்கிறது இன்னும் நானும் பர்சனலாக எதிர்பார்க்குறேன். அண்ட் என்விரான்மெண்ட் பார்க்குறதுக்கும் பிட்காயினோட சப்ளை க்ரன்ச்சாக இருக்கட்டும் அண்ட் மற்ற விஷயங்கள் இப்போ குளோபல் மார்க்கெட்ஸாக இருக்கட்டும், இதெல்லாமே சேர்ந்து பார்க்கும்போது பிட்காயினோட இம்பல்சிவான மூவ் இன்னும் பெரிய லெவலில் பார்ப்போம் அப்படிங்கிறதான் எதிர்பார்ப்பாக இருக்குது. இப்போ ஷார்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளியராக பார்க்க முடியும். இது ஒரு அந்த அளவுக்கு ஒரு ப்ராமினென்ட்டான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக தெரியல. அப்படியே கொஞ்சம் ஒரு நல்ல டம்பாக தான் இருந்தது. இப்போ ஷார்ட் டேர்மில் எப்படி மூவ் ஆகலான்னு பார்த்தீங்கன்னா இந்த 4Rல உங்களால் கிளியராக பார்க்க முடியும். வெஜ் மாதிரி ஃபார்ம் ஆகிறது ஃபாலிங் வெஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்பவுமே புல்லிஷான ஒரு பேட்டர்ன் தான். உங்களால் கிளியராகவே பார்க்க முடியும். மல்டிபிள் டைம்ஸ் அது டெஸ்ட் பண்ணிட்டு இப்படி தான் இந்த மூவ் ஆனது இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக செல்லிங் ப்ரெஷர் மேசிவாக இருக்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு செல்லிங் ப்ரெஷர் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக செல் ஆகுது. ஒரு இடத்துல செல்லர்ஸ் இல்லாமல் ப்ரைஸ் அந்த இடத்துலேருந்து ஸ்பைக் ஆகிறது தான் இந்த வெஜ்ஜு பின்னாடி இருக்க அந்த சென்டிமெண்ட்டு. ஸோ இப்போ என்ன நடந்தால் அது கம்ப்ளீட் ஆகும். இந்த வெஜ் புல்லிஷாக முடிஞ்சு பெரிய ப்ரைஸஸ் பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா அகெயின் நம்ம இந்த $68,000 இந்த 4R கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ஒரு ப்ராமினென்ட்டான ஒரு மூவ் இருந்ததுன்னா எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் நியூ ஐஸ் புஷ் பண்ண வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல இருந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். நாளைக்கு சாட்டர்டே, சண்டே, மண்டே மேபி அடுத்த வீக் அந்த ப்ராமினென்ட்டான மூவ் கூட அமையலாம். இதுதான் பிட்காயின் பொறுத்த வரைக்கும் இருக்க அப்டேட் கைஸ். நெக்ஸ்ட் நம்ம Workx பற்றி பார்க்கலாம். நான் ரீசெண்டாக 83 லேப்ஸ் ஷேர் பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் அண்ட் மெயினாக ட்விட்டரில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு ப்ராடக்டோட லிஸ்டிங் அப்போ லைவ் கமெண்ட்ரிஸ் மாதிரிலாம் கொடுப்பேன். இந்த வேல்யூவேஷனில் இது வர்த்தா, என்ன ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, எல்லா இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் 83 லேப்ஸாக இருக்கட்டும், டி சார்ட்டும் ஏகப்பட்டது ஆரஞ்சு இதெல்லாமே ஷேர் பண்ணியிருந்தேன். 83 லேப்ஸ் ரொம்ப நாளாகவே பார்த்தீங்கன்னா 8-10 சென்ட்லேயே ட்ரேட் ஆகிட்டு இருந்து ஒரு பெரிய மூவ் ரீசெண்டாக கொடுத்துருந்தது, ஒரு 3x ப்ராஃபிட்டு. ஸோ இப்போ Workxமே பார்த்தீங்கன்னா அதோட சார்ட்டுமே ஓரளவுக்கு ரொம்ப சிமிலராக தான் இருக்குது. இப்போ 83 லேப்ஸ் பின்னாடி இருக்க கன்விக்ஷன் ஷார்ட் டேர்ம் இந்த அளவுக்கு மூவ் மட்டும் இல்லாமல் வேல்யூவேஷன் பேஸ்டாக இது ஓப்பன் கேம்பஸ்னு பினான்ஸில் ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. இந்த எஜுகேஷன் பேஸ்டு ப்ராஜெக்ட் அதோட ஒரு ஸ்மால் கேப் காம்படிட்டர்னு பார்த்தீங்கன்னா அந்த நரேட்டிவில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 83 லேப்ஸ் தான். இன்னுமே இது இந்த ஓப்பன் கேம்பஸ்லாம் பம்ப் ஆச்சுன்னா பெரிய லெவலில் 83 லேப்ஸில் நான் கொஞ்சம் பேக் வச்சுருக்கேன். பெரிய லெவலில் மேபி $1 அது மேலே கூட போக வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ இந்த Workx பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் இப்போ ஃபர்தராக பார்ப்போம். ஆக்சுவலாக காயின் கேக்கோல கொஞ்சம் வேல்யூவேஷன் தப்பாக வந்திருக்கு. இது 3 மில்லியன் இல்லை. நான் ஃபுல்லாக இதோட டோக்கனாமிக்ஸ் அங்கே எங்கே சர்ச் பண்ணி பார்த்ததில் இதோட வேல்யூவேஷன் இப்போ 43 மில்லியன் தான். பட் ஸ்டில் இது ரொம்பவே கம்மி தான். 83 லேப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 200 மில்லியன் மேலே வேல்யூவேஷன் ஆனது இருக்குது. ஸோ இது 40 மில்லியனாக இருக்குது. இப்போ மார்க்கெட் கேப் அரௌண்ட் ஒரு 4 to 5 மில்லியனாக இருக்குது. இதில் வாங்கக்கூடிய பாசிபிலிட்டி இருக்குன்னா கேட்டில், கூகாயினில், பேன்கேக் ஸ்வாப்பில் வாங்குற மாதிரி இருக்குது. இப்போ இந்த ப்ராஜெக்ட் பற்றி பார்ப்போம். Workxோட வெப்சைட்டில் தான் இருக்கும். வெல்கம் டு த இன்டர்நெட் ஆஃப் ஜாப்ஸ். இது பேசிக்காக எப்படின்னா இந்த ஃபைவர் அப்புறம் ஃப்ரீலான்சிங் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வெப்சைட்ஸ்லாம் அந்த மாதிரி தான் இதுலேயும். இதில் நம்ம ஃபுல் டைம் ஒர்க்காக இருக்கட்டும், ரெகுலர் ஒர்க்காக இருக்கட்டும்,
இல்லை ஒரு சின்ன டாஸ்க் வந்து நம்ம ஒரு ஆள் வந்து தேடுறதா இருக்கட்டும், எல்லாமே இதில் நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் யாராவது ரெக்ரூட் பண்ணுறதோ இல்லை அப்பாயிண்ட் பண்ணதோ அந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் ஜாப்ஸ் வந்து சீக் பண்ணி தேடி அந்த ஜாப்ஸ்க்கு இது பண்ணிக்கலாம். இது எந்த அளவுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா, ரெகுலர் வேர்ல்டில் நம்ம ரியல் வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஃபைவர் யூஸ் பண்ணுறவங்க, ஃப்ரீலான்சிங் யூஸ் பண்ணுறவங்களாம் இங்கே வரணும்னு அவசியம் இல்லை. கிரிப்டோ இட் செல்ஃப் இஸ் எ வெரி பிஸி என்விரான்மெண்ட். இதில் எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஏகப்பட்ட ரோல்ஸ் அப்படிங்கிறது, ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் வந்து ரொம்ப ஆக்டிவாகவே வந்து சீக் பண்ணப்படுது. இது அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸோட டைப் பண்ணாலோ இப்போ இருக்க ரெகுலர் ப்ராஜெக்ட்ஸோட டைப் பண்ணாங்கன்னா அவங்க தேடக்கூடிய இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்னா ரோல்ஸ்லாம் தேடுறாங்க. பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டோ, மேனேஜரோ, இல்லை ஏதாவது ப்ராடக்ட், இப்போ பிளாக் செயின் டெவலப்பர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே இதில் வந்து மாற்றி மாற்றி இந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து நடந்ததுனால இந்த Workx வந்து பெரிய அளவில் பூம் ஆகும். இதுதான் இது பின்னாடி இருக்க கான்செப்ட். பட் எந்த அளவுக்கு இது வந்து டீமாக இருக்கட்டும், மார்க்கெட்டாக இருக்கட்டும் ஏற்றுக்குது அப்படிங்கிற பொறுத்து தான் வந்து இருக்குது. இவங்களோட வெப்சைட்டில் எந்த மாதிரி இந்த டோக்கனோட யூஸபிலிட்டி வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. மேபி இன்னும் பெரிய லெவலில் யூஸபிலிட்டி அப்படிங்கிறது வந்ததுன்னா பெரிய லெவலில் சப்ளை அப்படிங்கிற மார்க்கெட்டில் ஸ்டார்ட் ஆகி ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் இது பின்னாடி இருக்க பேசிக்கான விஷயம். வேல்யூவேஷன் கம்மியாக வந்து இருக்குது. மேஜர் இது எக்ஸ்சேஞ்சஸில் தான் வந்து இருக்குது. மார்க்கெட் ஓரளவுக்கு ரொம்ப கொஞ்சம் சுமாராக இருக்க இந்த டிசம்பர் எண்டில் வந்து வந்தது. ஓரளவுக்கு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்தது. இப்போ அதுக்கப்புறம் ஒரு சைட்வேஸ்லேயே ஒன்று போயிட்டுருக்கு. மேபி ஒரு நியூ ஆல் டைம் கூட வந்து பண்ணுற அளவுக்கு கேப்பபிலிட்டி இருக்குது. செக் அவுட் பண்ணி வந்து பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம இதுவெலாம் கூட வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் நான் ஆக்சுவலாக இந்த லினக்ஸ் பற்றிலாம். நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட் கொடுக்குறேன். அதுவுமே ஒரு நல்ல ஒரு சைட்வேஸில் போய்ட்டுருக்கு. அண்ட் ஆல்சோ பாலிஹெட்ராவுமே இப்போது ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. மேபி இதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். லினக்ஸ் அண்ட் பாலிஹெட்ரா அப்டேட் வந்து கொடுக்குறேன். இப்போ நம்ம ஜிடி ப்ரோட்டோகால் ஏகப்பட்ட பேர் கமெண்ட்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. இது சேஞ்ச் இப்படியான இன்குபேஷன் பண்ணப்பட்ட ஏஐ ப்ராஜெக்ட் அப்படிங்கிறனால நிறைய பேர் ஏஐ வேறு பயங்கரமாக பூமி. இப்போ யுவர் ப்ரோட்டோகால் ஷேர் பண்ணியிருந்தேன். அதுவுமே லிஸ்டிங் அப்புறம் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு 3-4x ஸ்பைக்கு. ஜிடி ப்ரோட்டோகால் இப்போ கொஞ்சம் டவுன் சைடில் வந்து போயிட்டுருக்கு. வாங்கலாமா ப்ரோ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இப்போ அதை பற்றி பார்ப்போம். இப்போ இந்த ஜிடி ப்ரோட்டோகால் என்ன பண்ணுதுன்னு வந்து பார்ப்போம். இந்த ஜிடி ப்ரோட்டோகால் பேசிக்காக நீங்கள் பண்ணக்கூடிய இந்த ஸ்பாட் ட்ரேடிங்கோ இல்லை யாராவது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜைசர் ஃபாலோ பண்ணுறதோ ஏஐ யூஸ் பண்ணி இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பேசிக்காக எல்லாமே வந்து பண்ண முடியும். NFT முதற்கொண்டு இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம் என்ன பண்ணுது அப்படின்னு. ஸோ ஸ்டேக்கிங், NFTs ட்ரேட் பண்ணுறது அண்ட் ஆல்சோ கிரிப்டோ யூஸ் பண்ணி இப்போ வாங்கி கேஷ்பேக்கு அந்த ரிலேட்டடான விஷயங்கள் நிறைய. இப்போ இந்த ட்ரவேரா அந்த மாதிரி ஒரு சில இந்த கிரிப்டோ ப்ராஜெக்ட்ஸே வந்து இருக்குது. அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணலாம், ஹோட்டல் புக் பண்ணலாம். அந்த மாதிரி விஷயங்களும் இது வந்து சேர்த்து வந்து பண்ணுது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு $2000 எத்தேரியம்னா எவ்வளோ எத்தேரியம் வரும் ப்ரைஸ் வச்சு எல்லாமே அதில் வந்து கன்ஃபார்ம்னு வந்து கொடுத்தீங்கன்னா நீங்கள் இதில் லோட் பண்ணிவிட்டு உங்களோட போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் காசு லோட் பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து வாங்கிடும். இதுதான் பேசிக்காக இந்த ஜிடி ப்ரோட்டோகால் வந்து பண்ணுது. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களும் வந்து பண்ணலாம். நீங்கள் வந்து இப்போ நம்ம நார்மலாக ஒரு சில லிமிட் ஆர்டர் அதெல்லாம் வந்து செட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ட்ரேட்ஸ்க்கான இதுவுமே வந்து நீங்கள் ஜஸ்ட் டெக்ஸ்ட் மூலியமாகவே அதுக்கான அலர்ட்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ ஏஐ யூஸ் பண்ணி கொஞ்சம் க்ரேஸியான இப்போ நார்மலாக ChatGPTலாம் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடான அட்வைஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து கொடுக்காது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக இந்த ஏஐ வச்சு நிறைய விஷயங்கள் வந்து இது பண்ணுறது தான் இந்த ஜிடி ப்ரோட்டோக்காலானது. இனிஷியலாக நல்ல ஒரு ஃபஸ்ட் இனிஷியலாக கொஞ்சம் அப்படியே வந்து இருந்தது. அதுக்கப்புறமா ஒரு அப்ராலி, அதுக்கப்புறமா அப்படியே இருந்தது, மறுபடியும் ஒரு அப்ராலி. ஸோ இந்த மாதிரி தான் ஜிடி ப்ரோட்டோக்காலானது வந்து இருந்துகிட்ருக்கு. அண்ட் ஆல்சோ இது பின்னாடி இருக்க பேக்கர்ஸ் அண்ட் இப்போ ஆல்ரெடி பைபிட் இந்த மாதிரி பெரிய பெரிய எக்ஸ்சேஞ்சஸ்லாம் லிஸ்ட்டாக இருக்குது. இது வந்து ChatGPTயால் இன்குபேட் பண்ணப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட். இன்னொரு ChatGPT இது வரைக்கும் 2 ப்ராஜெக்ட் தான் லான்ச் ஆகிருக்கு ChatGPT இன்குபேஷனில். இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வரதுக்கு இருக்குது. இந்த ஏஐ டெக்கும் ஒரு லான்ச் பேட்டாக தான் வந்தது. இதோட வேல்யூவேஷன் பாருங்கள், $650 மில்லியனாக இருக்குது. இப்போ இதோடது $270 மில்லியனில் தான் இருக்குது. மேபி இந்த புல் மார்க்கெட்டோட டாப்பில் இந்த வேல்யூவேஷன் ஆனது இந்த இடத்துல 10x போகும் அப்படிங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷனு. ஈஸியாக மேபி $20-30 கூட வந்து போகலாம். உங்களோட என்ட்ரி வந்து பாருங்கள், இப்போவுமே ஒரு நல்ல டம்பில் அப்படியே தான் வந்து போய்ட்டுருக்கு. மேபி இதுவுமே வந்து செக் அவுட் பண்ணி வந்து பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம அப்கமிங் டேஸில் வரப்போகிற ஒரு ப்ராஜெக்ட் வந்து பார்ப்போம். ஜைபாட் கூட வந்து நம்மளோட டெலிகிராம் சேனல்லலாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். இதுவுமே ஒரு டீசெண்டான என்ட்ரி வந்து கொடுத்தது. இப்போ வேல்யூவேஷன் $40 மில்லியனில் வந்து இருக்குது. ஸ்டில் மேபி இவங்க நல்ல அப்டேட்லாம் கொண்டு வந்தாங்கன்னா இந்த இடத்துல 2-3xலாம் வந்து போகலாம். பட் இதை விட ஒரு பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டினா இப்போ பிளாஸ்டோட எக்கோசிஸ்டம் எப்படி பூம் ஆகுதுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும்.
இதுவுமே ப்ளூஸில்லாவோட ஒரு ப்ராஜெக்ட் தான். Blastfiன்னு ஒரு லான்ச் பேட் வந்து கொண்டு வராங்க. ஏற்கனவே நிறைய லான்ச் பேட்ஸ் இருக்குது, பட் இதுவுமே மேபி நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஏன்னா இது ப்ளூஸில்லா அவங்களுக்கு எப்படி குக் பண்ணணும்னு தெரியும், ப்ராப்பராக ஒரு பம்ப் அப்படிங்கிறது. ஷார்ட் டேர்ம்லேயாவது அது கண்டிப்பாக வந்து பயங்கரமாகவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணோம். இது என்றைக்கு லான்ச் ஆகுதுன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த 26 வந்து லான்ச் ஆகுது. நீங்கள் மேபி கேம் ஜோனில் காயின்லாம் வந்து வச்சுருந்தீங்கன்னா இவங்களோட ஐடியோவில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். கேம் ஜோனு, பிஎஸ்சி பேடு, இது இவங்க எல்லாருக்குமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியானது வந்து கிடைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு. இதோட லிஸ்டிங் டைம்லேயும் நம்ம எப்படி ஓரளவுக்கு ஷார்ட் டேர்மில் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது நான் டெலிகிராம்லலாம் வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஒன் லாஸ்ட் ஒரு அப்டேட் திங், இந்த April 30 இந்த Workx எக்ஸ்சேஞ்ச் மட்டும் இந்தியாவில் ஃபுல்லாக வந்து அவங்களோட சர்வீஸை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. அதில் ஃபண்ட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா விட்ரா பண்ணிவிடுங்க. மேபி மற்ற எக்ஸ்சேஞ்சஸும் இது ஃபாலோ பண்ண வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது இன்னொரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். இது ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டில் தென் see you guys tomorrow with another video. Bye bye.